வணக்கங்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோல ஆன் சைட் ஏடிஎம்னா என்ன, ஆஃப் சைட் ஏடிஎம்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நியூ இயர் ஆஃபரா நம்ம ராயல் பாஸ் பாத்தீங்கன்னா 777க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்ல டைரக்டா வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்க வீடியோ கோர்ஸ் 2.0 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆயிரும். பேங்க் எக்ஸாமுக்கான A to Z வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், PDF கோர்ஸ், பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள எல்லா மாதிரியுமே உள்ள வந்து கவர் பண்ணிடுவோம். இது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எல்லாமே இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் நாளையோட முடிய போகுது. ஸோ உங்களுக்கான பேங்கிங் அவேர்னஸ், ஆன் சைட் ஏடிஎம், ஆஃப் சைட் ஏடிஎம். அதாவது இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேங்கோட காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஏடிஎம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஆன்சைட் ஏடிஎம். பேங்க்ல இல்லாம வெளியே, பேங்க் பிரிமிசஸ் அந்த காம்பவுண்டுக்குள்ள இல்லாம வெளியே இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஏடிஎம், அதை வந்து ஆஃப் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்சைட் ஏடிஎம் என்னது, வித்தின் த பேங்க் காம்பவுண்டுக்குள்ள இருக்குது, பேங்க் உள்ளே இருக்குது. பேங்க் இருக்கும்போது பேங்கோட அட்டாச்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இருக்க ஏடிஎம் தான் ஆன்சைட் ஏடிஎம். ஆஃப் சைட் ஏடிஎம் வந்து பேங்கோட காம்பவுண்ட்ல இல்லாமல் தவிர்த்து தனியாக இருக்கிறதுக்கு பேர் ஆஃப் சைட் ஏடிஎம். இது இன்டர்வியூல உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது ஜாக்சன் 10.